Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் ஒரு PDF எடிட்டரை பற்றி பார்க்க போகிறோம். பட் நார்மல் எடிட்டர் கிடையாது. எப்போவுமே டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், ஓசிஆர், சிக்னேச்சர் ஆட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த PDF எடிட்டரில் இருக்குது. பட் நாம் இன்றைக்கி முழுக்க ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த PDF எடிட்டரில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு AI ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், டூல்ஸ், இதை தான் பார்க்க போகிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு PDF எடிட்டரில் பவர்ஃபுல்லான AI அசிஸ்டண்ட் இருக்குதுன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த PDF டாக்குமெண்ட்டை சம்மரைஸ் பண்ணணும், இல்லை அதில் நமக்கு தேவையான ஏதோ ஒரு கண்டென்ட்டை ரீரைட் பண்ணணும், இல்லை AI கண்டென்ட் ஏதாவது இருக்கான்னு டிடெக்ட் பண்ணணும், AI டிரான்ஸ்லேஷன் எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு தேவையான PDF டாக்குமெண்ட்டை PDFelement அப்ளிகேஷனில் இம்போர்ட் பண்ணியாச்சு. ரெண்டு செக்ஷன்ஸாக நாம் இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா AI Sidebar. ஸோ லூமிங்கிற AI அசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நடக்குது. ஓகே, ரெண்டாவது AI டூல்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்க்கலாம். ஸோ தெளிவாக கவனிங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் குறிப்பிட்ட கண்டென்ட்டை நமக்கு சம்மரைஸ் பண்ணி தேவை. ஒரு நியூ சேட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட், ஸோ டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எந்த கண்டென்ட்டை நாம் செலக்ட் பண்ணுறோமோ அதுவே பார்த்திங்கன்னா ஆஸ் அ ப்ராம்ப்டாக உள்ளே என்ட்ரு ஆயிரும். நமக்கு என்ன பண்ணணும், ரீரைட் பண்ணணுமா, இல்லை ப்ரூஃப் ரீட் பண்ணணுமா, இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி தேவையா, பட் நமக்கு சம்மரைஸ் பண்ணி தேவை இல்லையா. ஸோ சம்மரைஸ் கொடுத்தோம்னா அந்த லேபிள் உள்ளே என்ட்ரு ஆயிரும். இப்போ நாம் அந்த ப்ராம்ப்டை என்ன பண்ணலாம், என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஸோ பர்ஃபெக்டாக அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் வந்தாச்சு. பட் இந்த அப்ஸ்ட்ராக்ட் எனக்கு கொஞ்சம் ரீரைட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணி நமக்கு இது ரீரைட் பண்ணி தேவைங்கிறத மட்டும் கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு சேம் கண்டென்ட் தான், பட் நமக்கு ரீரைட் பண்ணி தேவை. ஸோ இதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம டாக்குமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட டாபிக் இருக்குது, ஸோ இது என்னன்னே தெரியல அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இதை என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த டாபிக் அந்த கண்டென்ட் உள்ளே வந்தாச்சு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்து நாம் இந்த ப்ராம்ப்டை கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃபைன், பட் நல்லா கவனிங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே சேட்டில் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நியூ சேட்டில் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் மேலே போய்ட்டு ஒரு நியூ சேட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீவியஸ் சேட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண விரும்புகிறீங்கனாலும் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு உங்களுடைய சேட்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே ஒரு சில முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு என்ன அவுட்புட் லாங்குவேஜ் தேவை அப்படிங்கிறத இங்கே நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ லிமிட்டட் லாங்குவேஜ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நமக்கு தேவை இங்கிலீஷ் தான். அண்ட் என்ன டோனில் எப்போவுமே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம், அண்ட் எந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்தோம்னா ஸோ நம்ம லூமி சாட்பாட் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தேவையான செட்டிங்ஸை மெயின்டைன் பண்ணி ரிலேட்டபிளான இன்ஃபர்மேஷன்ஸை புல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, பட் இப்போ என்ன விஷயம்னா, இதே AI சைட்பாரில் நமக்கு இங்கே சம்மரைஸ் PDF ஆப்ஷன் இருக்குது. நம்ம முன்னாடி யூஸ் பண்ண சம்மரைஸுங்கிற இந்த கமாண்டுக்கும் சம்மரைஸ் PDFங்கிற இந்த ஆப்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கிளிக்கபிள் லிங்க்ஸோடு உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக சம்மரைஸ் பண்ணி வேணும்னா அப்போ நீங்கள் சம்மரைஸ் PDFஐ யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அப்போ இது ஹோல் டாக்குமெண்ட்டையும் பார்த்திங்கன்னா சம்மரைஸ் பண்ணி தந்துடும். ஸோ அப்போது நமக்கு இந்த ஃபைல் என்ன அண்ட் இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் என்னங்கிறது வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த PDF டாக்குமெண்ட்லேருந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸும் அந்த சஜஸ்டட் லிங்க்கும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ அப்போது கீ ஏரியாஸ் ஆஃப் AI ரிசர்ச் என்ன, ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம புல் பண்ணிக்க முடியும். ஸோ ஷார்ட் ஆன்சர், பட் நமக்கு தேவையானது எந்த பேஜில் இருக்குது அப்படின்ருக்கு. மேபி நம்ம வேறு கொஸ்டின் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது எக்ஸ்ப்ளனேஷனோட எந்த பேஜில் அந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் வந்தாச்சு. இல்லை ஒருவேளை நாம் எதிர்பார்க்குற கொஸ்டின் அங்கே வரலன்னும் போது ரொம்ப சிம்பிள். அப்போ நாமளே என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான கொஸ்டின் இங்கே கொடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ்க் PDF அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஸ்டின்ஸை கொடுங்க. உதாரணத்துக்கு ஹவு டஸ் AI இம்பேக்ட் ஃபியூச்சர், ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த கொஸ்டினை கொடுக்குறேன். ஸோ அப்போ அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துடும். அண்ட் அதே மாதிரி ஒரு PDF டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் AI ரிட்டனா இல்லை ஒரு ஹியூமன் ரிட்டனா, ஸோ அதை நீங்கள்
அனலைஸ் பண்ணுறது டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஏஐ டிடெக்ட் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இதை கம்ப்ளீட்டாக விக்கிபீடியாவிலேருந்து தான் என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் ரியல் டைமில் நம்ம ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம். பட் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஏஐ ரிட்டனா அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். பட் நமக்கு இங்கே வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஹியூமன் ரிட்டன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இல்லை நீங்கள் ஒரு இப்போ சாட் ஜிபிடியிலேருந்து நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் எடுத்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி தந்துடும். பட் இந்த அப்ளிகேஷனில் ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற ப்ராம்ப்டை தாண்டி இப்போ சம்மரைஸ், ரீரைட், ப்ரூஃப் ரீட் இந்த மாதிரிலாம் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி நமக்கு தேவையான ஒரு கஸ்டம் ப்ராம்ப்டையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா கஸ்டம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கஸ்டம்குள்ளே போய் பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு சில ப்ராம்ப்ட் லிஸ்ட் இருக்குது. ஓகே, அதுதான் நம்ம பார்க்குறோம், இந்த சம்மரைஸ், ரீரைட் இதெல்லாம் பார்க்குறோம். பட் நம்ம ஆட்குள்ளே போனோம்னா நமக்கு தேவையானதை இங்கே நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு ஏற்கனவே ரீரைட் அப்படிங்கிற ப்ராம்ப்ட் இருக்குது. பட் நான் இன்னொரு ரீரைட் ப்ராம்ப்ட் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த ரீரைட் ப்ராம்ப்ட் எப்படின்னா கம்ப்ளீட்டாக லிஸ்ட் பேஸில் நமக்கு ரீரைட் பண்ணி தரணும். ஸோ ப்ராம்ப்டோட நேம் அண்ட் ப்ராம்ப்டோட கண்டென்ட் கொடுத்தாச்சு. நாம் எந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுறோமோ அதை ஒரு 5 பாயிண்டில் ரீரைட் பண்ணால் போதும். ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஓகே. அண்ட் இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், ரீரைட் ஒன்லி இன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற நாம் க்ரியேட் பண்ண கஸ்டம் ப்ராம்ப்ட் வந்தாச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான ஒரு கண்டென்ட் என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஆப்ஷனில் போயிட்டு ரீரைட் ஒன்லி இன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் என்டர் கொடுக்கலாம். ஸோ அப்போது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த 5 பாயிண்ட்ஸோடு பார்த்திங்கன்னா ரீரைட் பண்ணி வந்துடும். ஸோ ஹைஃபன்ஸை செப்பரேட்டராக பேஸ் பண்ணி நமக்கு 5 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அண்ட் கீழே ஒரு சில கிளிக்கபிள் ஆக்ஷன்ஸ் இருக்குது, ஃபர்தராக நம்ம ஃபாலோ பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏஐ சைட் பாரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ ஏஐ டூல்ஸ் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஜஸ்ட் நமக்கு ஹோம் டேப்பில் போய் பார்த்தோம்னா நமக்கு ஏஐ டூல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஏஐ டூல்ஸில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம பார்த்த அந்த ஏஐ சைட் பாரை லான்ச் பண்ணுறதுக்கு அண்ட் ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் அதை தாண்டி அங்கே பார்த்தோம்னா ப்ரூஃப் ரீட் பிடிஎஃப். ஸோ நம்ம பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எரர்ஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இல்லை இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸை நீங்கள் கெட் பண்ணணும் போது தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ரூஃப் ரீட் பிடிஎஃப் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரூஃப் ரீட் எனேபிள் பண்ண உடனே லிஸ்ட் ஆஃப் பேஜஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் அண்ட் கரண்ட் பேஜஸ் சென்டரில் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ப்ரூஃப் ரீட் பண்ணுறதுக்கான பேனல் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ அப்போ ப்ரூஃப் ரீடிங் பண்ணி நமக்கு எரர்ஸ் எதாக இருக்கா இல்லை என்ன சஜஷன்ஸ் வேணுமோ நமக்கு பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ஒரு சில சஜஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மேபி நெக்ஸ்ட் பேஜ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட சஜஷன் இது தான். பட் செகண்ட் பேஜ்னு வரும்போது நமக்கு இங்கே சஜஷன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு. ஓகே, ஸோ இப்படி ஒவ்வொரு பேஜுக்கும் நாம் கிளிக் பண்ணி நமக்கு ப்ரூஃப் ரீட் பண்ணி நம்ம இந்த டாக்குமெண்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அப்போ நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரூஃப் ரீட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ தேர்ட் பேஜ்லேயும் ஏகப்பட்ட சஜஷன்ஸ் இருக்குது. பட் டெக்ஸ்ட்டில் எந்த விதமான எரர்ஸ் இல்லை. ஸோ நமக்கு சஜஷன்ஸ் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிடைக்கிற சஜஷன்ஸை வச்சு நிறைய விஷயங்களை நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரூஃப் ரீடிங் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஏஐ ரிட்டன் டிடெக்ட் ஆப்ஷன் இருக்குது. பட் அதிக கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா இதால் பண்ண முடியாது, டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா முன்னாடி நம்ம சேட் பாட்டில் பார்த்த இந்த ஏஐ டிடெக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து ஹியூமன் ரிட்டனா இல்லை ஏஐ ரிட்டனா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சேம் ஏஐ டூல்ஸில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்லேட் பிடிஎஃப். பட் நல்லா கவனிங்க, நார்மல் ட்ரான்ஸ்லேஷனும் இருக்குது. பட் ட்ரான்ஸ்லேட் பிடிஎஃப் கொடுத்து நம்மளுடைய டார்கெட் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத மேலே அந்த ட்ராப் டவுனில் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம கண்டினியூ கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ட்ரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஆன் ஸ்க்ரீனில் நம்ம என்ன பார்க்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ செகண்ட் பேஜுக்கு வந்திருக்கிறோம்னா அப்போ அந்த செகண்ட் பேஜ் அடுத்தது ட்ரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நம்ம ரியல் டைமில் நமக்கு தேவையான கண்டென்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை ரீட் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க, PDF to Markdown. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ நம்மளுடைய கம்ப்ளீட் PDF டாக்குமெண்ட்டை சம்மரைஸ் பண்ணி 4 செக்ஷன்ஸாக நமக்கு ஆஸ் அ டெக்ஸ்ட் ஃபைலாக வேணுங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற 4 செக்ஷன் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட், கீ பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் அண்ட் Q&A. ஓகே, ஸோ
அப்போ ஜஸ்ட் நம்ம PDF டு மார்க் டவுன் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி நமக்கு ரேஞ்ச் ஆஃப் பேஜஸை இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். அண்ட் என்ன அவுட்புட் ஃபோல்டரில் நமக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வேணுங்கிறத இங்கேயே நம்ம கொடுத்துடலாம். ஸோ நமக்கு இந்த டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா தேவை, ஜஸ்ட் நம்ம செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து கன்வெர்ட் கொடுக்கலாம். ஸோ வித்தின் 30 செகண்ட்ஸில் நமக்கு இந்த டாக்குமெண்ட் வந்தாச்சு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் என்ன, கீ பாயிண்ட்ஸ் என்ன, கீ வேர்ட்ஸ் என்ன, அண்ட் கீழே பார்த்தோம்னா Q&A. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா வியூ டேப்பில் இருக்கக்கூடிய AI ரீட் மோட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஆஸ் யூஷுவல் ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம். பட் என்ன விஷயம்னா கீழே நமக்கு ஒரு சில டூல்ஸ் எல்லாம் ஆனடேட்டிங் டூல்ஸ் அண்ட் AI சைட் பார் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் விஷயம் என்னென்னா நாம் ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண உடனே நமக்கு ஒரு டூல் பாப்பப் ஆகும். ஆஸ் யூஷுவல் சேம் டூல்ஸ் தான். பட் இங்கே நமக்கு இந்த AI கண்டென்ட் ப்ராசஸிங்கில் டாப் 5 லூமி ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ரீரைட் பண்ணணும்னா தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், இதே சென்டென்ஸை ரீரைட் பண்ணி இந்த ரீட் மோட்லேயே அதை நம்ம என்ன பண்ண முடியும், ரீப்ளேஸும் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ரீட் மோடில் என்ன பண்ணலாம் செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, டக்குன்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த ரீட் மோட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், பாசிபிளாக அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இதை எக்ஸிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எஸ்கேப் கொடுத்து தாராளமாக வெளியில் வந்துடலாம். ஸோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லான AI ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய PDFelement அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி அஃபிஷியல் சைட்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஃப்ரீ டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஈவன் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ரன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். மேக் லைசன்ஸ் வேணும்னா மேக், இல்லை விண்டோஸ்னால் விண்டோஸ், இல்லை பண்டிலாக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா பண்டில் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு மேக் அண்ட் விண்டோஸ் OS ரெண்டுமே சேர்த்தும் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்போது ஆஃபரில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.